இப்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயா அவர்கள் வந்து நாட்டுக்கட்டு போட்டு கொண்டிருக்கிறார். அந்த தம்பி பார்த்திங்கன்னா கடலில் குளித்து அலை வந்து மோதி காலில் கொஞ்சம் முட்டியில் ஏதோ ஒரு தொந்தரவு சுளுக்கு மாதிரி விழுந்துடுச்சு. அதுக்காக நாங்கள் வந்திருக்குறோம். அவருடைய ஐயாவுடைய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அட்ரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் இருக்கும். அப்படியே நம்ம ஐடிக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா 9 தலைமுறையாக அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களாம். இதே இடத்துல பார்த்திங்கன்னா 3 இடத்துல கட்டு போடுறாங்க. 3 பேர். ஃபஸ்ட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க. 3வதாக இருக்கிற ஆள் தான் அந்த தாத்தா. பேர் வந்து கந்தசாமி அவருடைய பேர். நாட்டு வைத்தியசாலை என்று வச்சுருக்கிறாரு. சப்பையபுரம், சேலம் மாவட்டம் அவருடைய ஊர் பேர். இதுக்கு எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா, சேலத்துலேருந்து ஆட்டையம்பட்டி வந்துட்டு ஆட்டையம்பட்டியிலேருந்து 15ஆம் நம்பர் பஸ் ஏறி இந்த சப்பையபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் வரும். உள்ளே வரணும். வர வழியில் ஃபுல்லாக எல்லாம் தறி ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அப்படி கட்டு போகிறவர் கந்தசாமி வீடு எது, வைத்தியசாலை எதுன்னு கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவாங்க. கேட்டுக்கிட்டே வந்துடலாம். புதுப்படம் இருந்தால் ரத்தம் கட்டாது. ஒரு மாதம் இருந்தால் தான் என்னன்னா அது வாங்கினா ரத்தம் கட்டி போய் நரம்புல ரத்தம் மேலே ஓடாது. தின்னு ஆகிடும். அதனால தான் வீக் ஆகிடுச்சு. வீக் ஆகிற எல்லாரும் இங்கே அடிப்பட்டதுன்னு இங்கெல்லாம் தின்னு கேள்விப்படும். இங்கே தான் சொல்லுது வழி. படம் பழகி இறங்கிட்டு உடனடியாகனால உங்களுக்கு அந்த இடம் வலி தெரிஞ்சிருக்கும். ரத்தம் கட்டாது. நம்ம இப்போ நாட்டுக்கணும்னாவும் அந்த நரம்பில் வந்து ரத்தம் ஓடாத நின்று அந்த படத்துக்கு ரத்தம் கண்டு வலி இருக்குதா? வலி இல்லையா? காலில் மடங்குனாலே படுத்து ஒரு சவுண்டு இந்த சைடில் நரம்பு தூக்கி போச்சுங்க. அதான் நின்னாகி போச்சுல. நாங்களாம் ஹாஸ்பிட்டல் கட்டு போட்டாச்சு. அப்புறம் நாட்டுக்கட்டு போட்டோம். கடைசியாக ஐயா வந்து அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்குறோம். சரி, இங்கே ஒரு வாட்டி பார்க்கலாம். அவர் செஞ்சதில் ட்ரீட்மெண்ட்லாம் நாங்களும் பார்த்தோம். குணமாயிடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். நிச்சயமாக ஒரு 15 நாள் கழித்து நாங்கள் மறு வீடியோ போடுறோம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. ஐயா பார்த்திங்கன்னா நேவி எல்லாம் சரி ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த ரத்தக்கட்டெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மசாஜ் மாதிரி பண்ணுறாரு கல்லில். அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல சேதை பிறண்டுருக்கிற மாதிரி சொல்கிறார்.
பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் கடலுக்கு போவ வந்தாக்கா அது ரத்தம் தெரியும் அண்ணன் போய் வேடிக்கை பார்த்தாதான் அண்ணன் கடலுக்கு இல்லைங்கய்யா, இருக்குதுல்ல. கடலுக்கு போனவே பீச் பக்கம் போகலாமான்னு கூட தோணாது இனிமேல். உங்களா போகல. 2 பேரும் தான் குளிச்சுட்டு இருந்தோம். ம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் உள்ளே இருக்கிற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். கரைக்கு மேலே இருந்தோம். அதான் துணி கட்டி வச்சுட்டு போனோம் உள்ள. வந்து ஒரே அடி தான் அடிச்சு கீழே விழுந்ததுன்னு திரும்ப கரைக்கு வந்து வந்தாரு. கட்டும் போட்டியா? கட்டு பெல்ட்டு எல்லாமே போட்டாச்சுங்கய்யா. நாட்டு கட்டும் போட்டுச்சு, நம்ம ஏரியாவில் போடுறாங்க. அங்கே ஒன்றும் போனவங்க பசரை தடவி கட்டை மட்டும் போட்டு விடுவாங்க. ஒன்றும் சிறப்பு இல்லை. சரி, அப்புறமா தான் உங்களது வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு தான் கிளம்பணும் காலையில். அந்த தம்பி உங்களது ஃபோட்டோலாம் போட்டார், எல்லாம் பண்ணார். ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்காம போயிட்டார். ஃபோன் நம்பரு ஆ அவன் என்ன சொன்னான்னாக்கா, இதையே உன்னால பண்ண முடியாது, ஃபோனை எடுத்து சொல்றா கூட நீ ஃபோன் வர, நீ ஃபோனை எடுத்துட்டு நீ எப்படி வேலை செய்ய அப்படின்ட்டு ஆ சொல்லிட்டான். அது இல்லைங்கய்யா, வீடியோ பார்க்குறாங்கன்னா 4 பேர் பயன்பெறுவாங்க. அப்புறம் என்ன பண்ணா சனா, ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து ராஜ்வரம் போகிறது, ராமகுடம் போகிறது, இப்படியே மார்க்கெட்டில் போய் அனுமதிக்கிட்டாங்க. புண்ணாட்டம் தெரியல. சரியான அட்ரஸ் கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கூருக்கார பையனும் அந்த பையனும் ஒன்றா படித்தீங்க. எனக்கு அந்த நேரத்தில் எங்கூருக்கார பையன் வந்து அவன் திறந்து சரி ஃபோன் நம்பரை போட்டோட சொல்கிறான் அப்படின்னு மறுபடி எங்கள் 2 பேர் நம்பரு என்னது அவன் போட்டுட்டான். 2 நாள் அந்த இடத்துல வரைக்கும். ஆமாம், அந்த இடத்துல தான் நீங்கள் உரட்டினீங்கன்னா கருடுற மாதிரி இருக்கு. அதை பேரண்ட் அந்த இடத்துல என்னங்க ஐயா, செதை எதனா பிறண்டிருக்குதா? இல்லை, அது நரம்புல அப்படியே ரத்தம் கட்டின மாரி அந்த ரத்தம் மேலேயும் கீழையும் போவாங்க. உரட்டோட கரலுக்கு ம் ம் ரத்தம் அந்த வீக்கம் வந்துடுது. ம் 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 புரியுது. அது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருங்கெலாம் நிறைய மிரட்டிட்டாங்க. எல்லாம் ஜப்புலாம் போச்சு, ஜப்புலாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பும் கிடையாது, நரம்பு. அவங்க என்ன பண்ணாங்க, முட்டி தேஞ்சு போச்சுன்னு உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு பிடிக்கிறாங்க. முட்டி தேஞ்சு போயிருமா? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மேய்ச்சல் தான் செய்கிறேங்க ஐயா. அப்போ கூட நிதானமாக தான் இறங்கி வருங்க சார். அந்த இடம் தான் தெரியல. நல்லா அப்படி இருக்கு. அதுதான் அந்த வீக்கம் கொடுக்குறது.